வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பல்ல பன்னீர், குடமிளகா, ப்ரக்கோலி, கேரட், பீன்ஸ்லாம் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இது சாலட் மாதிரி அப்படியே சாப்பிடலாம். இதுக்கு முதல்ல நம்ம பன்னீரை தனியாக தவால சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், அப்புறம் சாட் மசாலா, எந்த மசாலானாலும் ஓகே, கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு மிளகுத்தூள் கொஞ்சம், எல்லாமே 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து பரட்டிட்டு நறுக்கி வச்சுருக்க பன்னீர் துண்டுகள், நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை லேசாக பரட்டி விட்டுருவோம். வெறுமனை வதக்கும் போது உங்களுக்கு அதில் ஒரு டேஸ்ட் இருக்காது. அதனால் இந்த மாதிரி லேசாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். எல்லாமே கடாய் ஒரு ஃப்ளாட்டான பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பன்னீர் துண்டுகளை முதல்ல லேசாக இந்த மாதிரி முருகல் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நிறைய நேரம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக அந்த மசாலாலாம் இறங்குற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ அதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுருவோம். இப்போ காய்கறிகள்லாம் நம்ம ஸ்டீம் குக் பண்ணி எடுக்க போகிறோம். குடமிளகா மட்டும் ஸ்டீம் குக் பண்ண வேண்டாம், அதை வதக்கியே சேர்த்துருவோம். 2 கப் அளவு எடுத்துருக்கேன். எல்லா காயும் சேர்த்து கீழே தண்ணி கொதி வந்த உடனே பீன்ஸ் கொஞ்சம், கேரட்டு கொஞ்சம், அப்புறம் ப்ரக்கோலி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 9 நிமிஷம், ரொம்ப நேரம் ஸ்டீம் பண்ண வேண்டாம், 7லேருந்து 9 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காயெல்லாம் நல்லா பதமாக பக்குவமாக வெந்துருச்சு. குடமிளகாயை ஸ்டீம் பண்ண வேண்டாம், நம்ம வதக்கி சேர்த்துருவோம். பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்குது. இப்போது அதே தவாவில் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பூண்டு ஒரு நீளமாக நறுக்கின பூண்டு பற்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாய், அதையும் ஒரு நல்ல நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு இதில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நறுக்கி வச்சுருக்க குடமிளகாய், ஒரு பாதி அளவு குடமிளகாய் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அதையும் நல்லா லேசாக வதக்கிடுங்க. லேசாக அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் அந்த குடமிளகாய் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ குடமிளகா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஆவியில் வேக வச்ச காயை சேர்க்கணும். இதையும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு ஃப்ளேவருக்கு நம்ம உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி பச்சை மிளகாயும் பூண்டும் வதக்கிட்டேன். கொஞ்சம் போல் மிளகுத்தூள் மட்டும் சேர்க்க போகிறேன். இப்போ தேவையான உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இந்த 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 அளவுக்கு காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் பரட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கிட்டிங்கன்னா அது காயோட தன்மை மாறிடும். இப்போ நம்ம முதல்ல வறுத்து வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு நல்லா கலந்துட்டிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான கம்மியான எண்ணெய், ரொம்ப குறைவான எண்ணெயிலே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான உங்களுக்கு சாலட் மாதிரி சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.